ஹாய். சென்னையில் ஒரே மழைங்க. 3 நாளாக துவைச்ச துணி எல்லாமே பெட்ரூம்லேயும் ஹால்லேயும் மாற்றி மாற்றி காய போட்டுக்கிட்டு இருக்கேன். இது எப்படா காயணும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கிற என்னோட நாத்தனாரோட மேரேஜுக்கு கிளம்புறோம். இது காஞ்சாதான் வீடை லாக் பண்ணிட்டு போனாலும் திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது ஸ்மெல் எதுவுமே வராது. எனக்கு அது ரொம்பவே ஒரு மாதிரி எப்போ காயுங்கிற டென்ஷனாகவே இருந்தது. அப்போ என் ஹஸ்பண்ட் தேவையில்லாமல் ஒரு கொஷின் கேட்குறாரு. எப்படி இந்த 4 பேரோட ட்ரெஸ்ஸை இந்த ட்ராலியில் பேக் பண்ண அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை இந்த மாதிரி மடித்து வைக்கக்கூடாது. மடித்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ராலியில் பத்தாது. நம்ம 4 பேரோட ட்ரெஸ்ஸையும் ஒரே இதில் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சுருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா ட்ரெஸ்ஸையுமே ஒரே இதில் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லையே, உனக்கு மூளை இருக்குது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து நக்கலாக சொன்னார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, என்னோடய பொண்ணுக்கு இந்த பிங்க் கலரும் க்ரீன் கலரும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பிங்க் கலர் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் சின்னது, க்ரீன் சைஸ் பெருசுங்க. ஆனால் பிங்க் போட்டோன்னே என் பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. க்ரீன் கொஞ்சம் தொலைன்னு இருந்ததுனால கொஞ்சம் அது லூஸாக இருந்துச்சு. பார்க்க அந்தளவுக்கு இல்லை, ஆனால் பிங்க் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் இது 2 ட்ரெஸ்ஸையும் போட்டிருந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. அதை டேக் பண்ண முடிஞ்சால் டேக் பண்ணிடுறேன். ஓகேவா? என்னோடய பாப்பாவோட இந்த 2 ட்ரெஸ்ஸையும் வைக்கிறதுக்கு மட்டுமே தனி ட்ராலி தேவைப்படும் போல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போவே இப்படின்னா இவங்க 1 வயசுக்கு மேலே 5 வயசுக்கு மேலெலாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டம்தான். இந்த தடவை அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி ஷர்ட்டு எல்லோ கலர் வித் பிளாக் கலர் பேண்ட்டு சொல்லி வச்சு எடுக்க மாட்டோம். இருந்தாலும் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி அமைஞ்சிருங்க. சரி, போயிட்டு போகிறாங்க, நம்ம எப்பயும் போல் தனியாகவே தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய சாரியை அயனிங் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே கொஞ்சம் அயன் பண்ணி வச்சுருந்தேன். பாப்பா தூங்குகிற டைம்லலாம் கொஞ்சம் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா மொத்தமாக லக்கேஜ் பேக் பண்ணுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நைட்டு 10:30 ஆயிடுச்சு. ஸோ சாரியை அயன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அயனிங்கில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போயே அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஃபீட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த அயன் பாக்ஸுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. என்ன தெரியுமா? உண்மையிலே இந்த அயன் பாக்ஸோட இது என்னோடய ஹஸ்பண்ட் 10th படிக்கையில் வாங்கின அயன் பாக்ஸ் இது. இப்போ பார்த்துக்கோங்க அவரோட ஏஜ் என்ன. இந்த அயன் பாக்ஸ் இதில் ஒரு தடவை வயர் மட்டும் எங்கள் வீட்டில் இந்த எலி, அதாவது பழைய வீட்டில் இந்த எலி கடிச்சிருச்சு. அதனால் வயர் மட்டும் மாற்றணும். அதனால் இந்த அயன் பாக்ஸ் பர்சனலாக எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப கனெக்ட். அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே கனெக்ட். மாற்றவே மாட்டார். நானும் எவ்வளவோ டைம் சொல்லிட்டேன் எனக்கு புது அயன் பாக்ஸ் வாங்கி கொடுங்கன்னு. இது மாதிரி குவாலிட்டி இப்போ வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது அயன் பாக்ஸ் நல்ல அயன் பாக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரீ ப்ளீட் எப்பயுமே பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம போகிற இடத்துல எப்படி இடம் இருக்கும், எந்த மாதிரி இடம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம சாரீ கட்டும்போது நமக்கு சில இடம் கரெக்டாக இருக்கும். சில பேர் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல அவசரமாக சாரீ கட்ட முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னோடய பாப்பா எப்போ வேணால் அழுவா. அவளை நான் கிளப்பி விட்டு அவங்க அப்பா கிட்ட ஹேண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறங்கிறது கொஞ்சமே பாசிபிள் இல்லை தான். அதனாலேயே நான் ஃப்ரீ ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணேன். இது ப்ரொஃபஷனலாக பண்ணுறதே கிடையாது. நானும் நிறைய டைம் யூடியூப் சேனலெல்லாம் பார்த்து தான் நான் பண்ணியிருக்கேன். நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் இந்த பண்ணுறவே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ப்ளீட் எடுக்க ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் நிறையா பண்ணியிருக்கேன். அந்த டைம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன். இது எப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் அந்த முந்தியில் வர அந்த பார்டரில் மட்டும் அயன் பண்ணிவிட்டு சாரியை ஜஸ்ட்டு மேலே நம்ம மடிச்சுக்கிட்டே வந்தோம்னா அடுத்து அந்த ஃப்ளீட் ஈஸியாக வந்துடும். ஸோ அது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இந்தவே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், இது ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட்ட அப்போ சொன்னேன், 500 ரூபாய்க்கு யாராவது வெளியில் கொடுப்போமாங்க, நானே பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இதுக்கு பேசாமல் நம்ம 500 ரூபாய்க்கு கொடுத்துருக்கலாமோ வெளியிலேயே அப்படின்னு தோணிடுச்சு. ஏன்னா 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 அந்த மேலே முந்தி மட்டும்தான் அயன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் என் பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டேன். அவளை போய் தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு 1/2 hour மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ மறுபடியும் அவளை தட்டி கொடுத்துட்டு மறுபடியும் வந்தேன். இந்த சாரீ நான் சொல்கிற பேச்சே கேட்கவே மாட்டேன்ருச்சு. நான் ஒரு பக்கம் அயன் பண்ணால் அது ஒரு பக்கம் வலிக்கிக்கிட்டே போகுது. என்னடா இது சத்திய சோதனை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக முந்தியை எடுத்து பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வரும் இல்லையா, அதையும் கொஞ்சம் அயன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி மதியமே என்ன பண்ணிவிட்டேன், நம்ம முன்னாடி சொருகிற அந்த கொசுவத்தையும் மதியமே அயன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவள் டிஸ்டர்ப் பண்ணாத டைம்லேயே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடுறது எனக்கு
பிடிக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த அயர்ன் பண்ண வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா பாக்ஸ் போட்டுற வேண்டியதுதான். பாக்ஸ் போடுறதுமே சில டைம் எனக்கு கொசன்னு வரும். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்திருந்தது. சாரீ எல்லாம் அயர்ன் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு அந்த பாக்ஸ் மாதிரி அந்த சாரியை வந்துட்டு மடித்து வச்சது வந்து எனக்கு பர்சனலாக இந்த டைம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் என்ன வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இல்லை இந்த மாதிரி பண்ணாதீங்கக்கா அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், இந்த சாரீலாம் அயர்ன் பண்ணும்போது, பட்டு சாரீ அயர்ன் பண்ணும்போதெல்லாம் மேலே ஒரு கிளாத் இருக்கும், அது என்கிட்ட கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஆன்லைனில் இருந்தாலும் சரி, இல்லை கடையிலையும் கிடைக்கிது, அந்த மாதிரி வாங்கிட்டு அயர்ன் பண்ணுங்கள். ஏன்னா ஜரி இதெல்லாம் வந்து கருக ஆரம்பிச்சிடும். அது வந்து எனக்கு அப்போ தோணலை. அயர்ன் பண்ணுறப்ப தான் ஞாபகமே வந்துச்சு, ஆஹா நம்ம இந்த தப்பு பண்ணுறோமே அப்படின்னு. வேறு வழியே இல்லை, நாளைக்கு எனக்கு மேரேஜ் கிளம்பியே ஆகணும். ஸோ அதனால் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதாங்க இன்றைக்குடைய வீலாகு. இதில் யாருக்கெல்லாம் என்ன பிடிச்சிருந்துச்சி, என்னோடய பொண்ணுக்கு எந்த ஃப்ராக் வந்து போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அப்புறம் எங்கே கிளம்புறீங்க? நோ, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு. அப்போ தான் நான் போடுற சின்ன மினி விலாகு கூட உங்களுக்கு வந்து டான்னு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.